தரமான படம். எல்லாருமே வந்து இந்த பொங்கலுக்கு வந்து தியேட்டரில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய படம் இது. ஃபேமிலியோடு எல்லாம் வந்து பார்க்கலாம். சூப்பரான படம். எஸ்கேலேருந்து ஜெயம் ரவிலேருந்து ஸ்ரீலீலாலேருந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. மெயினாக ஜிவி பிரகாஷோட மியூசிக்கும் வந்து ரொம்ப இதுவாக இல்லைனாலும் ரீல்ஸ் அது இதுன்னு ட்ரெண்ட் ஆகலனாலும் இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. நிறைய கேமியோஸ் அதெல்லாம் வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு பக்கம் போகுதுன்னா செகண்ட் ஹாஃப் அதுக்கும் மேலே அதை விடாமல் இப்போ செகண்ட் ஹாஃப்லாம் பல படங்கள் வந்து விட்டுறாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு இன்னும் ஸ்ட்ராங்காக நின்று எல்லாருக்கும் ஒரு மெயினாக வந்து ரோல் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பொங்கலுக்கு வந்து பார்க்க வேண்டிய படம். நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவங்க வந்து சரி நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. ஆனால் வந்து சூப்பராகவே இந்த படம் வந்து இப்போ பொங்கலுக்கு வந்திருக்குன்னா கரெக்டான படம் நல்லா இருக்கும். அதோட நல்லாவே இருக்குது. அதோட ரொம்ப அவங்களோட ஸ்டாண்டர்ட் இன்னும் ஹையாக தான் போயிட்டு இருக்கே தவிர எதுவுமே குறைஞ்சி போகல. அந்தளவுக்கு தான் அவங்க எடுத்திருக்காங்க. சூப்பராக எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். நல்லா இருந்துச்சுண்ணா. நானும் விஜய் ஃபேன் தான். இப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு இந்த இவன் தான் கூப்பிட்டு வந்து சரி பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குது படம். எப்போ கம்பேர் பண்ணாமல் ரெண்டுமே ஒரு காம்போவாக பார்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. மற்றபடி படம் சூப்பராக இருக்குண்ணா. ஓகே படம் ஓகே தான் தலைவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லாயிருக்கு. கேமியோ நல்லாயிருக்கு. ஒரு மலையாள ஆக்டர் வருவார், அவரது பயங்கரமாக இருக்குது. ப்ராப்பர் டிஎம்கே அரசியல். படம் சூப்பராக தானே இருந்துச்சு. லைக் ஸ்டோரி வைஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் கேரக்டராக இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லைக் மெனிய 2-3 சின்ன கேமியோஸ் இருக்குது, ஸ்பாயில் பண்ண வேணாம். பட் ஸ்டில் போத் தி கேமியோஸ் ஆர் குட். ஆல்சோ ரியல் லீடர்ஸ் பேஸ் பண்ணி ரியல் ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருந்ததுனால லைக் ரொம்ப டீஸ் பண்ணாமல் அரவுண்ட் தட் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக காமிச்சதுனால இட்ஸ் குட். எவ்ரி ஒன் ஷுட் என்ஜாய் இன் தியேட்டர்ஸ், மஸ்ட் வாட்ச் மூவி. எனக்கு அப்படி ஃபீல் பண்ணல. லேக் லைக் இட்ஸ் அ பிக் மூவி பட் கம்ப்ளீட் கேரக்டராக இருக்கிறதுனால இட்ஸ் நாட் அ லேக். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் ஆப்வியஸ்லி எல்லா பேரும் யூஸ் பண்ணியிருக்காங்க, சும்மா யூஸ் பண்ணணும் இல்லை. ஈவன் த கேமியோ வாஸ் ஹேட் அ ரோல் இன் தட். தேர் 2 cameos and then like South Indian collab பண்ணுற மாதிரி இட் வாஸ் குட். அது ஸ்பாயில் பண்ண வேணாம். யூ மஸ்ட் வாட்ச் தி ஃபிலிம், இட்ஸ் குட்.